வணக்கம். பிஜேபியில மாநில தலைவர் வந்து ஃபாரின் போறாரு, படிப்புக்காக போறாரு. அதனால இடைக்கால தலைவர் யார் அப்படிங்கறத ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதுக்கு ஒவ்வொருத்தரும் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு விஷயம். அதே மாதிரி காங்கிரஸுக்கு புதிய தலைவர் வந்தார், செல்வ பெருந்தகை. அவர் வந்த உடனே அவர் இப்போ தனக்கு வேண்டிய ஆட்களை இப்போ மாவட்ட தலைவராக ஆக்க போறாரு. அந்த விஷயம் இது சம்பந்தமா இன்னைக்கு நம்ம பேச போறோம். எப்ப போறாரு நம்ம அண்ணாமலை, எப்ப ஊருக்கு போறாரு? அண்ணாமலை வந்து 2 தேர்தலில் தமிழ்நாட்டில் இருந்தாரு, 2லையும் தோத்து விட்டாரு. இப்போ அரசியல் பற்றி ஒரு பயிற்சி, அது படிப்பு இல்லை, பயிற்சி. அது பிரசித்தி பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல, அது லண்டன்ல இருக்கு. அங்க இவர் மட்டும் இல்லை, இவரை போல ஒரு 20 பேர் போறாங்க. இதெல்லாம் இந்தியாவில இருந்து இது ஃபண்டு உதவி பண்றதுன்னு ஒரு அமைப்பு தான் பண்றாங்க. அதுல போய் ஒரு பயிற்சிக்காக 6 மாசம் பயிற்சி எடுக்கிறாரு. அதுக்கு பிறவாது ஜெயிக்காரா என்னங்கிறத பார்ப்போம். ஆனா வெற்றிக்கான பயிற்சி கிடையாது, அரசியலுக்கான பயிற்சி. அரசியலுக்கான பயிற்சி தான். பயிற்சிகளை கஷ்டம். இப்பவே இந்த பாடுபடுத்துறாரு. பயிற்சி முடிச்சுட்டு வந்த உடனே லண்டன்ல இதைத்தாயா சொன்னாங்க, சூரிய மேக்க தான் ஒதுக்குதுன்னு சொன்னாலும் சொல்லுவாரு. அந்த பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனா அதுக்கு முன்ன பயிற்சிக்கு போறதுக்கு முன்ன கட்சியை ஒரு வழி பண்ணிடுவாரு போல்க. ஏன்னா இடைக்காலமா அந்த பொறுப்பு தலைவரா யாரை போடலாங்கிற மாதிரி இப்ப மேலிடம் யோசிச்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல இவர் போயிட்டாருன்னா பாரதிய ஜனதாவுக்கு யாரை நியமிக்கலாம் அப்படின்ட்டு. இவர் வந்து தனக்கு தெரிஞ்சவங்க, தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலமா மேலிடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுக்காராம். யாரை போட்டாலும் போடுங்க, இன்னைக்கு கட்சியில சேர்ந்தவங்கனாலும் போடுங்க, இல்ல புதுசா ஒரு ஆளை கொண்டு வந்து போடுங்க, ஆனா தமிழிசைய மட்டும் போட்டுறாதீங்க. போட்டீங்கன்னா நான் வரும்போது எனக்கு பதவி திரும்ப கிடைக்காது, அதனால வேற யாரையாவது போடுங்க அப்படின்ட்டு ஒரு 2-3 பேரை கொடுத்துருக்காரு. அதுல திருப்பதி நாராயணன் அவர் பேர் இருக்குதான். அப்புறம் இவரு கரு நாகராஜன், ஆமா, இவங்க பேர்லாம் இருக்குதான். இந்த 2 பேர்ல யார வேணாலும் துணைத் தலைவர்கள் லிஸ்ட்லயே இருக்கிறவங்க, அவங்க தலைவர்களுக்கான வாய்ப்பு ரொம்ப. ஆனா இவங்க 2 பேரை விட நயினார் நாகேந்திரனை போடலாங்கிற மாதிரி தலைமை முடிவு திட்டம் இருக்கலாம். என்ன நினைக்கிறாங்கன்னா, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இப்போ இவருக்குமே அது ஒரு வாய்ப்பு எப்படி கிடைச்சது, அண்ணாமலைக்கும் ஒரு வாய்ப்பு, ஒரு ஒரு பெரிய சமுதாயம். அது எப்படி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தமிழிசைக்கும் அப்படிதான் நடந்தது. இப்ப அந்த வகையில நயினார் நாகேந்திரனுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஓட்டம் அதிகம் வாங்கியிருந்தாரு பாருங்க. ஆமா, தென் மாவட்டங்கள்ல செல்வாக்கான ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர், அதனால அப்படி நினைக்கிறாங்க. பட் இந்த விஷயத்துல இப்ப நீங்க தலைவரை பத்தி பேசுறப்போ, சமீபத்துல ஒரு மாசம் முன்னாடி டிடிவியை போய் பார்த்தாரு. யாரு? அண்ணாமலை வீட்டுக்கு போனார். ஆமா ஆமா, இவர் வீடு போய் தேடி பார்த்தாரு. அங்க போய் பார்த்தப்போ அதுதான் என்ன, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ ஒரு 15-20 நாளுக்கு அப்புறம் போய் பார்த்தாரு. பார்த்தப்ப என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஃபாரின் விஷயத்த சொல்லியிருக்காரு, பேசியிருக்காரு. நான் போறேன், இடைக்கால தலைவரா போட போறாங்க. இப்ப நீங்க தயவு செய்து அமமுகவை மெர்ஜ் பண்ணுங்க பிஜேபியோட. நீங்க சரத்குமார் மாதிரி ஒரு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தலைவர் பதவி வாய்ப்பு. அப்படி நம்ம காரணம் என்னன்னா, நம்ம பேசி அதுக்காக அந்த ரெக்கமெண்டேஷன் அப்படி பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு இடைக்கால தலைவர் வந்தீங்கன்னா திருப்பி நான் வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து உங்களுக்கு தலைவருக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எனக்கு திருப்பி தேசிய லெவல்ல ஏதாவது பதவி கொடுத்து எனக்கு கூட அனுப்புறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு பேசி பார்த்திருக்காரு. பட் டிடிவி பிடி கொடுக்கலையா? ஆமா, அவர் பிடி கொடுக்கல. அது அது பாட்டம் அது முடிஞ்சிருச்சு. இப்போ தலைவர் யாருக்குங்கிறத பேச்சு ஓடிட்டு இருக்கு. எப்போ ஆகஸ்ட்ல போறாருன்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 15 போல போவாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அல்லது செப்டம்பர்ல போறாரு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் இருக்கு. அதனால கண்டிப்பா இப்போ ஆகஸ்ட் லாஸ்ட்டுக்குள்ள தெரியும் யாருக்கு தலைவர் பதவி அப்படிங்கிறது. இப்படி செல்வ பெருந்தகை அதே மாதிரி காங்கிரஸ் தலைவர் ஆனாரு. வழக்கமா காங்கிரஸ்ல பாரம்பரியமா என்ன பண்ணுவாங்கன்னா, திருநாவுக்கரசர் இருந்தாரு, அழகிரி இருந்தாங்க. ஒவ்வொரு முறையும் அவங்க இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுக்கு வேண்டியவங்களை, தங்களுடைய ஆதரவாளர்களை மாவட்ட தலைவராக போடுவாங்க. அப்படி பார்த்து இப்ப என்ன பண்றாரு, செல்வ பெருந்தகை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் ஆய்வு கூட்டம் நடத்திட்டு இருக்கு. திருச்சி முடிச்சிட்டாரு, இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு கிட்டத்தட்ட பாதி மாவட்டங்களை முடிச்சுட்டாரு. இன்னும் ஒரு 10-15 மாவட்டங்கள் தான் இருக்கு. முடிச்சுட்டு மாவட்ட தலைவர்கள் எல்லாத்தையும் மாற்ற போறாராம். ஆமா, தனக்கான ஆதரவு. அதனால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இவர் சிவபிரதிக்கு வர அன்னைக்கு ரொம்ப பிளக்ஸ் போட்டு அடிச்சு தாக்குறாங்க. காரணம் மாவட்ட தலைவரோட எதிர்பார்ப்புல இருக்கிற ஒவ்வொரு பிரமுகர்களும் என்ன பண்றாங்கன்னா, கூட்டம் இருக்குதோ இல்லையோ பிளக்ஸ் தான் பெரிய லெவல்ல இருக்குல்ல. கரூர்ல கூட திரண்டிருந்த தொண்டர்கள் கூட்டத்தோட
மேடையில இருந்தவங்க ரொம்ப வழக்கமா காங்கிரஸுக்கு எப்பயுமே அந்த மாதிரி பேப்பருக்கும் மீடியாவுக்கும் போஸ்ட் கொடுக்குற ஆட்கள் தான். ஏன்னா கீழே இருந்தா தெரியாதுல்ல, எல்லாம் ஸ்டேஜ்லயே உட்காந்து இருப்பாங்க. அதனால கிட்டத்தட்ட இப்ப இது வரைக்கும் அவர் என்ன சொல்லியிருக்காரு நண்பர்கள் ஒருத்தட்ட, 23 மாவட்டங்களுக்கு தலைவர்களை புதுசா போட போறேன் நானு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால எல்லாம் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செல்வ பெருந்தகைய அவருக்கு ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த லிஸ்ட்ல திருச்சி மாவட்டங்கள், ஏன்னா திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3மே திருநாவுக்கரசர் என்ன, அதனால போற போக்குல அவரு போட்டு போயிட்டாருல. அதனால இப்ப அவங்களுக்கு எல்லாம் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி கிட்டத்தட்ட 18 மாவட்டங்கள் இல்ல, 23 மாவட்டத்தை மாத்த போறேன்னு இருக்காரு. என்ன இதெல்லாம் எதுவும் கிட்டத்தட்ட ஆகஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் போறாங்க. பிஜேபியில மாநில தலைவரே பொறுப்புல வரப்போகுது. எல்லாமே ஆகஸ்ட்ல நடக்க போகுது.